Hi everyone, welcome back to Aruna Ari Designers. இன்னைக்கு வீடியோவில் ஒரு 3D ஃப்ளவர் பார்க்க போகிறோம். நெட்டட் கிளாத்தில் ஒரு ஃப்ளவர். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு நெட் கிளாத் வந்து கட் பண்ணுறோம். அது வந்து நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து 2 சென்டிமீட்டர், ரெண்டு சைடுமே 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்த நெட் கிளாத்தை வந்து ட்ரையாங்கிளாக மடக்கிறோம். 3 டைம்ஸ் வந்து ட்ரையாங்கிளாக மடக்கணும். ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரையாங்கிள் மடக்குனா அதுவும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். செகண்ட் டைமும் அந்த ட்ரையாங்கிளை திருப்பி ஒரு ட்ரையாங்கிளாக மடக்கிறோம், அதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். தேர்ட் டைமும் ஒரு ட்ரையாங்கிளாக மடக்கிறோம், அதுவும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ட்ரையாங்கிளோட ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும். அந்த ஓப்பன் சைடில் இருக்கிற ரெண்டு கிளாத்தையும் வந்துட்டு ஃபுல்லாக பிரிக்காமல் லைட்டாக மட்டும் எட்ஜு மட்டும் பிரிச்சுட்டு அடுத்த எட்ஜோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து பெட்டல் கிடச்சிரும், ஒரு ஃப்ளவரோட பெட்டல் கிடைக்கும். வீடியோ வந்து ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். ஸோ வந்து ஒரு சைடில் ஒரு சைட் ஆஃப் ட்ரையாங்கிளில் வந்து ரெண்டு கிளாத் வரும். ஸோ அந்த ரெண்டு கிளாத்தோட எட்ஜை வந்துட்டு இன்னொரு எட்ஜில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்க்குறப்ப நம்மளுக்கு ஃப்ளவர் பெட்டல் கிடச்சிரும். வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். இப்போ அந்த எட்ஜை வந்து ஒரு த்ரெட்டை வச்சு கட்டிக்கணும். நான் வந்து பூ கட்டுறதுக்கு நம்ம செய்கிற மாதிரி கட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போ அந்த த்ரெட்டை வச்சு போடுற நாட் வந்து கொஞ்சம் 2-3 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பெட்டல்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோ நாள் இருக்கலாம், மினிமம் வந்து 6ஆவது இருக்கணும். ஸோ நான் இங்கே வந்து மினிமம் கவுண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து அந்த பெட்டல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்துட்டு அந்த ஃப்ளவர் வந்துட்டு நெருக்கமாக இருக்கும் பெட்டல்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து 9 வைக்கலாம், மினிமம் வந்து 6 வைக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு நீடில் எடுத்து அந்த பெட்டல்ஸை வந்து ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக கிளாத்லேயே வச்சுட்டு ஒரு பெட்டலாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்கள் விஷ் தான். எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒரு மெயின் கிளாத்தில் வச்சுட்டு தனித்தனியாகவும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு பெட்டலாகவும் இந்த மாதிரி தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா பெட்டலையும் ஒரே மாதிரி வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பண்ணலாம். உங்கள் விஷ் தான். ஸோ நான் வீடியோக்காக இங்கே 6 பெட்டல் தான் வச்சுருக்கேன். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெட்டலில் மட்டும் 2 சைட்லேயும் கேப் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 9 பெட்டல் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பண்ணுறப்ப 9 பெட்டல் வச்சு பண்ணுங்கள். நடுவில் வந்து ஒரு 3 mm பீடும் சுற்றி ஒரு சுகர் பீடும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டலாம் மேலே. உங்கள் விஷ் தான். அவ்வளோதான், நம்ம 3D ஃப்ளவர் முடிஞ்சிடுச்சு. இதை வந்து நீங்கள் தனியாக சிங்கிள் ப்ளவுஸில் வந்துட்டு அந்த பஃப் ஸ்லீவ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பஃப் ஸ்லீவ் யூஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு எண்டில் வந்து இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு ப்ரூச் ஒர்க் மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். நீங்களே உங்களோட ப்ளவுசஸில் இது பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஆரி நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே நார்மல் நீடில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளவர், 3D ஃப்ளவரை. இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அருணா ஆரி டிசைனர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.